என் சூர்யாவை சாவடிச்சு என் பையனை கிட்ட பிரிச்ச அன்னைக்கே நான் முடிச்சிருக்கணும். ஆனா தூங்கிட்டேன். அவனையும் குடும்பத்தையும் கொளுத்திருக்கணும். தூங்கிட்டேன் பார்த்தா. 28 வருஷம் தூங்கிட்டேன். இதுக்கப்புறமும் நான் முழிக்கலன்னா என் சூர்யாவோட ஆத்மாக்கு சாந்தி கிடைக்காது. கண்ணப்பா, பழிக்கு பழி வாங்க நியாயம்தான். ஆனா அதை இப்பயே ஆரம்பிச்சிடலாங்கடியாப்பா. ஆமா, உடனே உடனே ஆரம்பிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். என்ன பண்ண போற? சுந்தரத்தை அழிக்கணும். எப்படி என்ன செய்யலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். கண்ணப்பா, உன் கோபம் நியாயமானதான். உன் விருப்பம் போல செய். எந்த சூழ்நிலையிலையும் நான் உனக்கு துணையா இருப்பேன்பா. பார்த்தா கண்ணப்பா, இது என் தங்கச்சி வீடு. என் தங்கச்சி வீட்டுக்காரர் ரீச் ஆபீஸில் வேலை செய்யறாரு. அவர்கிட்ட பேசி நீங்க தங்கறதுக்கு உண்டான ஏற்பாடுலாம் செஞ்சுட்டேன். இந்த வீட்டில் உனக்கு முழு சுதந்திரம் உண்டு. எந்த சங்கடம் இல்லாம தங்கலாம். இந்தா வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன், போய் குளி. இல்ல பார்த்தா, எனக்கு கண்ணாடி பார்க்க அசிங்கமா இருக்கு. நான் போய் முடி வெட்டிட்டு வந்துடுறேன். அடடே, வாங்க சார். நமஸ்காரம் டாக்டர். நமஸ்காரம், உட்காருங்க. என்ன சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சாரி சார், அன்றைக்கி உங்கள் சன்னோட மேரேஜுக்கு என்னால் வர முடியல. அன்றைக்கி ஒரு முக்கியமான கேஸ் அட்டன் பண்ண வேண்டியதாக இருந்தது. பரவாயில்ல, இப்போல்லாம் உங்களுக்கு முக்கியமான கேஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருது போல இருக்கு. என்ன பண்ணுறது சார், டாக்டர் ப்ரொஃபஷன் ஆச்சே, அடிக்கடி இப்படி முக்கியமான கேஸ் அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்குது. நீங்கள் அட்டன் பண்ண அந்த முக்கியமான கேஸு சக்ஸஸ் ஆகிடுச்சா? கண்ணப்பன் கேஸு சக்ஸஸ் ஆகிடுச்சான்னு கேட்டேன். கண்ணப்பன் கேஸா? என்ன சார் சொல்கிறீங்க? நீங்கள் ஒரு நல்ல டாக்டர்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதை விட திறமையான நடிகருங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டேன். என்ன சார் சொல்கிறீங்க? நான் நடிக்கிறேனா? ஆமாம், கண்ணப்பன் கும்பகோணம் வந்திருக்கான். அதுவும் பழைய கண்ணப்பனா மாறி வந்திருக்கான். எங்கள் மாமனாருக்கு நான் தான் கொல்லி வைப்பேன்னு கொல்லி வச்சுட்டு போயிருக்கான். என்ன சார் சொல்கிறீங்க? கண்ணப்பன் குணமாயிட்டாரா? என்னால் நம்ப முடியலையே. என்னாலையும் தான் நம்ப முடியல. நான் சொல்கிறது நீங்கள் சொன்ன பொய்ய. மிஸ்டர் சுந்தரம். டாக்டர், உங்கள் கஸ்டடியில் இருந்த கண்ணப்பன் திடீர்னு காணாமல் போயிருக்கான். காணாமல் போன கண்ணப்பன் திடீர்னு குணமாய் வந்து நிற்கிறான். உங்கள் உதவி இல்லாமல் எப்படி சார் நடந்திருக்க முடியுது? எப்படி சார், எப்படி? ஏன் சார் எல்லாருமா சேர்ந்து இப்படி துரோகம் பண்ணுறேன்? சார், உங்கள் கோவம் ஏன் மேலையா இல்லை கண்ணப்பன் குணமானது இல்லையா? நான் தெரியாம தான் கேட்குறேன். முதல்ல கண்ணப்பனை நல்லா பார்த்துக்குங்க. அவனுக்கு என்ன வேணாலும் செய்கிறேன்னு சொன்னீங்க. திடீர்னு எங்களோட ட்ரீட்மெண்ட்டில் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாறாருன்னு தெரிஞ்ச உடனே உங்களோட பரிவு, பாசம் இதிலெல்லாம் ஒரு பதட்டம் தெரிஞ்சுது. ஏன் சார்? அது எனக்கும் கண்ணப்பனுக்கு இருக்கிற சொந்த விஷயம். இல்லை சார், டாக்டர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் எதையும் மறைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. டாக்டர்களும் சில விஷயங்களை மறைக்கக்கூடாது. சொல்லுங்க, கண்ணப்பன் எங்க? சார், கண்ணப்பன் விஷயத்தில் நானும் உங்களை மாதிரி தான். நீங்கள் ஏதாவது சொன்னாதான் எனக்கு தகவலே தெரியும். நான் என்ன தப்பு பண்ணினேன் சார்? ஏன் எல்லாருமா சேர்ந்து இப்படி ட்ராமா பண்ணுறேன்? சார், முதல்ல நான் நடிக்கிறேன்னு சொன்னீங்க, இப்போ ட்ராமா பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. கண்ணப்பன் காணாமல் போனது இந்த ஊருக்கே தெரியும். அதுக்காக ட்ரஸ்ட்லேருந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு சார் ட்ராமா பண்ணணும்? பண்ணுங்க, எல்லாரும் பண்ணுங்க. நான் பண்ணின பாவத்துக்கு எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். ஆனால் உன்ன டாக்டர், நடந்த எதுக்கும் முழு காரணம் நான் இல்லை. அது உங்களுக்கு தெரியறதோ இல்லையோ, பகவானுக்கு தெரியும். இப்பெல்லாம் யாரை நம்புறது, எதை நம்புறதுனே தெரியல. வரேன் சார். சுந்தர சார், துண்டை விட்டு போறீங்க. இப்போவும் தும்ப விட்டுட்டு தான் போகிறேன்.
போட்டு தரேன் சார். சார் இந்தாங்க. ஹலோ 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 ஹலோ, யார் பேசுங்க? ஹலோ, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? ஹலோ, who's on the line? What's the point making a call and just keeping quiet? Hello? Hello? Speak up something. Come on. Say something please. Hello? 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 யாருங்க லைன்ல? ஏதான பேசுங்களேன். ஹலோ, ஏன் சார் டார்ச்சர் பண்றீங்க? ஃபோன் பண்ணீங்களா? பேசுங்களேன். ஹலோ, யார் நீங்க? பேச போறீங்களா இல்லையா இப்போ? என்னப்பா இது? யார்கிட்ட இந்த கத்துற ஃபோன்ல நீ? எவனோ ஒருத்தன் காலையில ஃபோன் பண்ணிட்டு பேச மாட்டேங்கிறான். சார் லைன் கிடைச்சதா? கிடைச்சது. அப்புறம் ஏன் சார் பேசவே இல்லை? நான் வரும் கேட்கறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். எவ்வளோ ஆச்சு? 2 கால் சார், 3 ரூபாய். நம்பர் ரிசீவ்டு காலில் இருக்கும். அவனுக்கு திரும்பி ஃபோன் பண்ணி இன்னும் பாடுபடுத்துகிறேன் பாருங்க. இந்தாங்க சார். நன்றி ஐயா. தேங்க்யூ சார். மாட்டினா அவன். எங்கேஜ் தப்பிச்சிட்டான். ஆனால் விட மாட்டேன், ஒரு நாள் பிடிப்பேன். அது 817 எந்த ஏரியா? 817. இப்போ அந்த ஏரியா தெரிஞ்சு என்ன பண்ண போற நீ? அது சில புறம்போக்குங்க இதே வேலையாகவே அலையிறானுங்க. ஏதாவது பப்ளிக் பூத்லேயும் ஃபோன் பண்ணுவானுங்க. ஏதாவது நாட்டுக்கட்ட பேசின்னு வச்சுக்கோ, வள 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 வளன்னு அட்டாச்சினே இருப்பானுங்க. உன்ன மாதிரி ஆம்பளை கட்ட குரலில் பேசுனாங்கன்னு வச்சுக்கோ, உடனே கட் பண்ணிடுவானுங்க. நீங்கள் வள வளன்னு பேசாதீங்க. சரி, உங்ககிட்ட பேசல, இன்னொருத்தர்கிட்ட பேச வேண்டியது. கொஞ்சம் ஃபோன் கூட. அது அவங்க ஒரு பிசிஓ பூத் இருக்குல்ல, அங்கே போய் பேசிட்டு வாங்க. செல்ஃபோனில் ரேட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ராங் கால் கிட்ட பேசு, ஆனால் என்கிட்ட பேசும்போது மட்டும் ஃபுல்லாக ராங்காகவே பேசு. வாங்குறேன் 4 செல்ஃபோன் வாங்குறேன். 2 எனக்கு, 2 சரசுக்கு. ஆனால் 4 மசால் தோசை வாங்கிட்டு வாங்க. 3 எனக்கு, 1 உனக்கா? இல்லை 4 எனக்கு. செத்த பள்ளியை போட்டு எடுத்தாரன் இரு. என்னங்க, நான் காலேஜ் போயிட்டு வரேன். ஏய், நான் வேணா உன்னை வந்து டிராப் பண்றேனே. ஏ, உங்களுக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் இல்லையா? எனக்கு இன்னைக்கு ஈவினிங் பேட்ச் தான், ஃப்ரீயா தான் இருக்கேன். வேணா சொல்லு, வந்து டிராப் பண்றேன். வேண்டாப்பா, காலேஜ்ல டிராப் பண்றேன்னு சொல்லிட்டு தியேட்டருக்கு கூட்டிட்டு போயிடுவீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? இந்த ஐடியா கூட நல்லா தானே இருக்கு. ப்ராமிஸ மறந்துட்டீங்களா? சரி சரி, அதை மறுபடியும் ஞாபகப்படுத்தாத. நேத்து அதெல்லாம் நினைச்சு எனக்கு தூக்கமே வரல தெரியுமா? எனக்கு கூட தான் தூக்கம் வரல. பாத்தியா, அதனால தான் சொன்னேன் இந்த ப்ராமிஸ் எழவெல்லாம் வேண்டாம் சொல்லிட்டு. நீ தான் கேட்கவே இல்லை. அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை. ப்ராமிஸை நீங்க மறந்துடுவீங்களோன்ற பயத்துல தான் தூக்கம் வரல, அவ்வளோதான். சரி, நேரமாச்சு, நான் கிளம்புறேன். அப்புறம் நான் போனதும் இழுத்து போத்துட்டு தூங்காம புக் எடுத்து படிங்க, சரியா? நான் வரேன். சரி சரி. அம்மா, நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். என்ன இது, கல்யாணமாகி 1 வாரம் தான் ஆறுது, அதுக்குள்ள என்ன அவசரம்? இன்னும் 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம். ஐயோ இல்லம்மா, பாம்பேல இருந்து ஒரு புது ஆர்டர் வந்திருக்கு. அது சம்பந்தமா மீட்டிங் அட்டெண்ட் பண்ணணும், அதனால தான்மா. நீ ஆத்துலயே இரு, எல்லாம் ராகவும் பாத்துப்பான். அம்மா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் போலன்னா அங்க வேலையே நடக்காது. எனக்கு கூட உங்க கூட மாட இருந்து ஒத்தாசை பண்ணணும் தான் ஆசை. பட் இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமா ப்ளீஸ். அடி அசடே, நீ ஒத்தாசை செய்யறதுக்காகவா ஆத்துல இருக்க சொன்னேன்? உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு போட்டு நீ சாப்பிடறத பார்த்து சந்தோஷப்படணும் தான் இருக்க சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ்மா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விட்டுருங்களேன். சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் உன்னை அலோவ் பண்ணணும்னா நீ மத்தியானம் கட்டாய லஞ்சுக்கு வந்துடணும். கண்டிப்பா வரேன். நான் போயிட்டு வரேன். சரி. ஸ்ரீநிதி, டிஃபன் சாப்பிடாம போறியே? இல்ல, நான் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கிறேமா. இந்த சின்ன வயசுல அவளுக்கு எவ்வளவு பொறுப்பு. சாயந்தரம் வந்ததும் திஷ்டி சுத்தி போடணும். அம்மா, நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன். காலேஜுக்கு போக வேண்டிய வயசுல
கல்யாணம் பண்ணிட்டு வந்தாச்சு. இனிமே என்ன படிச்சு கிழிக்க போற? போ, சமையல் கட்டுல ஒத்தாசையா இரு. இதெல்லாம் நீ தான் செய்யணும். நான் சொல்லிதான் உனக்கு தெரியணுமா? ஃப்ரிட்ஜில் காய்கறி எல்லாம் வச்சிருக்கேன், எடுத்து நறுக்கி வை. இல்லம்மா, எனக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆமா, நீ படிச்ச லட்சணத்தை தான் உங்க ஆத்து பெட்ரூம்ல பார்த்து தொலைச்சனே. ஏண்டிமா நின்னு இருக்க? பெருசா படிச்சு கலெக்டர் ஆகி இந்தியாவே நிர்வாகம் பண்ணணும்னு ஆசையா? முதல்ல குடும்பத்தை எப்படி நிர்வாகம் பண்ணணும்னு கத்துக்கோ. போ. என்ன ஆர்த்தி, திரும்பி வந்துட்ட? எதையா மறந்து வச்சிட்டியா? ஆமா, மறந்துட்டேன். என்ன மறந்த? நான் யாரு, என் தகுதி என்ன, எல்லாத்தையும் மறந்துட்டேன். என்ன சொல்ற? அம்மா என்ன காலேஜுக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டா. எதுக்கு? எதுக்குன்னா, இப்போ நான் காலேஜுக்கு போய் படிச்சு என்ன பண்ண போறேன்? அதுவும் இல்லாம கல்யாணம் பண்ணிட்டு காலேஜுக்கு போனா நல்லாவா இருக்கும்? ஆத்துல அம்மா பாவம் தனியால எல்லா வேலையும் பண்றா. நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு ஆத்துலயே இருந்துடுறேன். ஆர்த்தி, அம்மா இந்த கோவமா பேசினாளா? கோவமா பேசுனா, ஆனா அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. வீட்டுக்கு வந்த மாட்டு பொண்ணு வீட்டு வேலையெல்லாம் செய்யாம ஜாலியா காலேஜுக்கு போகணும்னு ஆசைப்பட்டா அது தப்பு தானே? நீ என்கிட்ட எதையோ மறைக்கிற ஆர்த்தி. நான் ஒண்ணும் மறைக்கல. நீங்க ஒழுங்கா படிச்சு வேலைக்கு போங்க, எனக்கு அதுவே போதும். சூர்யா, சூர்யா, சூர்யா. சார் என்ன வேணும்? மில்க் ஸ்வீட் நல்லா இருக்கும், டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா? வேண்டாம். வேற என்ன சார் வேணும்? நிம்மதி. அண்ணே, என்ன? அந்த தாடிக்காரன் கடையை வெறிச்சு வச்சு பார்த்துட்டு இருக்கானே. கஸ்டமர்ஸ்னால் அப்படி இப்படி தாண்டா இருப்பாங்க, நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். இல்லைண்ணே, என்ன வேணும்னு கேட்டால் நிம்மதி வேணுன்றானே, ஒன்றும் புரியலண்ணே. அப்படியா? இரு, நானே பார்க்குறேன். சார், ஒரு நாளைக்கு எவ்வளவு வியாபாரம் ஆகும் சார்? ஒரு நாளைக்கு மொத்தம் எவ்வளவு வியாபாரம் ஆகும்? எப்படியும் ஒரு 20,000-30,000 வியாபாரம் ஆகும். 30,000, 30 நாள், 9 லட்சம். சார், உங்களுக்கு என்ன வேணும்? உங்க லாபம். நாயர், யார் அந்த ஆளு என்ன கேட்டுட்டு இருந்தாரு? கடையில் ஒரு நாளைக்கு என்ன லாபம் வரும்னு கேட்டார். எவ்வளோ லாபம் வந்தா உனக்கு என்னவா? எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்க சார். உங்களை பார்த்தா இந்த கடையில் எதுவும் வாங்க வந்த மாதிரி தெரியலையே. ஏதோ இந்த கடையை விலைக்கு வாங்குற மாதிரி சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கீங்க. வாங்க தான் போறேன். என்ன விலை? 75 லட்சம். வாங்க முடியுமா உங்களால? 6 மாசம். 6 மாசத்தை வாங்குறேன். 6 மாசம் கழிஞ்சதுக்கு அப்புறம் வாங்க. இப்போ இடத்த காலி பண்ணுங்க. நீ யாரு? இந்த கடையோட முதலாளி.